திருச்சி பேர்ட்ஸ் பார்க்கோட பார்ட் 3 பார்க்கலாம். பார்ட் 2 லிங்க் வந்து இந்த டைட்டிலுக்கு மேலே இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து இன்குபேட்டர் மூலமாக எப்படி வந்து எக்கை வந்து நம்ம ஹேட்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து இது ஒரு சயின்ஸ் மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுங்களேன். ஸோ இது வந்து நிறைய பேருக்கு தெரியாதவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த எக்குலேருந்து எப்படி வெளியே வரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போதைக்கு அது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கோழி குஞ்சு வந்து அழகாக வெளியே வந்துட்டு இருந்துச்சு பார்த்தேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து ஃபஸ்ட்டு 1 வீக் அதுக்கப்புறமா வளர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து நல்லாவே வந்து டீட்டெயிலாக வந்து காமிச்சிருந்தாங்க. ஸோ அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து இந்த மாதிரி வந்து எலிக்குட்டி, அப்புறம் அதிலே வந்து வகையான எலி அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேம் வந்து எனக்கு ஞாபகம் இல்லை. அதெல்லாம் வந்து நல்லா ஏசி ரூமில் நல்லா வந்து சேஃபாக நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ஒரு வகையான ஃப்ராக், அது வந்து மண்ணுக்குள்ளே தான் ஒளிஞ்சிச்சு. ஒரு மாதிரி எல்லோ கலரில் நல்லா டிஃப்ரெண்ட்டான கலரில் ஃப்ராக் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து குட்டி குட்டி டேர்டெல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்மளுடைய சுற்றி உள்ளவங்க வந்து இங்கே இருந்தாங்க, ஒரு 3 பேர் இருந்தாங்க. ஸோ அதை பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கும் ஸ்னேக்குக்கும் ஆகவே ஆகாது. அதெல்லாம் நமக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதனால் இதை பார்த்தோன்னே டடன்னு ஆட ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்லாம் இங்கே இருந்தாங்க பாருங்கள். எய்த்தாப்பில் இந்த மாதிரி ஓப்பன் ஸ்பேஸில் வச்சுருந்தாங்க. ஆனால் எப்போயா வெளியே வராமல் இருக்கணும். அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட், எனக்கு ஃபின்ச்சஸ்னால் அவ்வளோ பிடிக்கும். நான் ஒயிட் கலர்லேயும் ப்ரௌன் கலர்லையும் தான் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி மல்டி கலர் ஃபின்ச்சஸ்லாம் பார்த்ததில்ல. அப்படியே அங்கே நின்றுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. இங்கே நிறைய ஃப்ளவர்ஸ் தான், அது ரொம்ப சூப்பராக அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து இந்த கலர்லாம் நான் வந்து இந்த கிளியெல்லாம் பார்த்ததே இல்லை. இந்த எல்லோ கலர் பிரைட்டாக உள்ளதாக ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கே வந்து இந்த ஃபோட்டோ எடுக்கிற செக்மெண்ட்டும் இருந்துச்சு. ஸோ இந்த பேர்ட்ஸ் பார்க்கோட மெயின் கான்செப்ட் இல்லை மெயின் தீம்க்கு நம்ம வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ இது வந்து ஏவியரின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஷூஸ் எல்லாமே வந்து நம்ம இங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக அது வாஷ் பண்ணின்ற மாதிரி தான் நம்ம உள்ளே போகணும். ஸோ அது ரெட் கலர்லாம் பட் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ உள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து நம்மக்கிட்ட வந்து இந்த மாதிரி சீட்ஸ் கொடுக்குறாங்க. ஆனால் சீட்ஸ் வந்து ஜாஸ்தியாக கொடுக்குறாங்க. அதனால் வந்து மற்றவங்கள்ட்ட பேர்ட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு போயிடுது. நம்மக்கிட்ட நிறைய பேர்கிட்ட, எங்ககிட்டே இல்லை, நிறைய பேர்கிட்ட பேர்ட்ஸ் எல்லாம் வரவே இல்லை, வந்து சாப்பிடவே இல்லை. எல்லா வகையான பேர்ட்ஸ் இங்கே ஒரே இடத்துல இருக்குது. இந்த குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை பேஸ்டில் இருக்கிறனால குறிஞ்சிக்கு வந்து மலை சார்ந்த இடம், அங்கே என்னென்னலாம் இருக்குமோ சொல்லிட்டு அந்த தீமில் வந்து அப்படியே வச்சுருந்தாங்க. ஸோ கேஜ்லேயுமே பேர்ட்ஸ் இருந்துச்சு, நம்ம கையிலையுமே ஃபீட் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி இருந்துச்சு. இங்கே வந்து முல்லை, காடு சார்ந்த இடம், காடெல்லாம் என்ன இருக்குமோ அது எல்லாமே வந்து இங்கே அரேஞ்ச் பண்ணி வச்சாங்க. லைக் மஷ்ரூம், ஸ்னேக் அதெல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து மருதம், வயலும் சார்ந்த இடமும் சொல்லிட்டு. ஸோ அங்கே வந்து கீழேயுமே நம்ம நடப்பாதைக்கு கீழேயுமே வந்து பேர்ட்ஸ் எல்லாமே வந்து போயிட்டு இருந்துச்சு. ஸோ இது வந்து மருதம், வயல் சார்ந்த வயல்லாம் என்னென்ன இருக்குமோ அதெல்லாம் அந்த கான்செப்ட்லாம் நல்லா வச்சுருந்தாங்க. ஸோ இந்த மக்காவை தான் கையில் வரணும் நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். பட் என்னால் வந்து கைக்கு வரவே இல்லை. இது பாருங்கள், 3 பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் உட்காந்துருந்தாங்க. ஸோ இந்த கொக்கெட்டுக்கு மட்டும் தான் நான் வந்து கொடுத்தேன். ஸோ அதுக்கப்புறம் நெய்தல் பாருங்கள், நெய்தல் கான்செப்ட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. இந்த லைட் ஹவுஸ், அதுக்கப்புறம் ஆக்டோபஸ், படகுன்னு சொல்லிட்டு இந்த சீ தீமில் என்ன இருக்குமோ அப்படியே இருந்துச்சு. நாளைக்கு அதனுடைய ஃபைனல் பார்ட்டை ஷேர் பண்ணிவிடுவேன்.